அதிமுகவில் மிகப்பெரிய பிரேக்கிங் செய்தியாக சர்ச்சையாக போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன? எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையான அந்த முரண்பாடு, அவங்களுக்குள்ள என்ன முரண்பாடு இருக்குது? உண்மையில் அதற்கான காரணங்கள் சொல்லப்பட்டு வருது இல்லையா? அதுதான் காரணமா? அப்படி இல்லாட்டி வேறு ஏதேனும் முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்னு பல அதையொட்டிய விமர்சனங்கள், கருத்துக்கள், சர்ச்சைகள்லாம் போய்கிட்டே இருக்குது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் மாஃபாயி பாண்டியராஜன், அதே போன்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு இடையேயான அந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது உச்சகட்டம் அடைந்து அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில், மறுபக்கம் சீனியர் லீடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையான கருத்து முரண்பாடு அப்படிங்கிறதும் தீவிரமாக போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அது சார்ந்து வரக்கூடிய செய்திகள் அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் தமிழ்நாடு சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீது நடக்கக்கூடிய வாக்கெடுப்பு, அந்த வாக்கெடுப்பில் செங்கோட்டையன் கலந்துப்பாரா, அதிமுகவின் சார்பாக அவர் வாக்களிப்பாரா, அதிமுகவுக்கு ஆதரவாக அவர் வாக்களிப்பாரா அப்படின்லாம், நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பாரா அப்படின்னு பல கேள்விகள்லாம் முன்கூட்டி எழுதுறது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த தீர்மானத்தில் முதல்ல அப்படி பார்க்கணும் அப்படின்னா, சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடக்கக்கூடிய வாக்கெடுப்பில் கலந்துக்காமலேயே தவிர்த்துலாம் அப்படின்னு செங்கோட்டையன் திட்டமிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் கலந்துக்க வேண்டாம், தவிர்த்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு செங்கோட்டையன் முன்கூட்டியே பிளான் பண்ணி இருந்ததா ஒரு உறுதிப்படுத்தாத தகவல்கள்லாம் சொல்லப்படுது. ஆனால் கடைசி நிமிடத்தில் அந்த திட்டத்தை கைவிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தார் செங்கோட்டையன். அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. ஆனாலும் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மெஜாரிட்டி கிடையாது, திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது. அதனால் மற்ற அதிமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் நிச்சயமாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 2 முறை நடத்தப்பட்ட குரல் வாக்கெடுப்பு தோல்வியில் முடிந்த நிலையில் டிவிஷன் முறையில் மீண்டும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆனால் இரண்டிலும் தீர்மானம் தோல்வி அடைஞ்சு, டிவிஷன் வாக்கெடுப்பிலும் சரி, அதே போன்று குரல் வாக்கெடுப்பிலும் சரி தீர்மானம் தோல்வி அடைஞ்சது. தீர்மானத்துக்கு ஆதரவாக குறைந்த அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வாக்களித்தாங்க, எதிராக அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தாங்க. இதனால தீர்மானம் தோல்வியடைந்ததாக சொல்லப்பட்டது. சரி, செங்கோட்டையன் முன்கூட்டியே அந்த வாக்கெடுப்பில் புறக்கணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னும் போது கடைசி நிமிடத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? ஏன் அவர் கலந்துக்கிட்டாரு? ஒருவேளை அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையான அந்த முரண்பாடு, கருத்து முரண்கிறது சமாதானமாகி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. உண்மையிலே இது தொடர்பாக முன்னாள் 5 முக்கிய அமைச்சர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக செங்கோட்டையன் கிட்ட பேச்சு நடத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறதுலாம் சொல்லப்பட்டது. பேச்சுவார்த்தைகளாக நடத்தப்பட்டது. ஏன்னா 2 நாட்களாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் போது அதில் செங்கோட்டையன் கலந்துக்களை புறக்கணித்தார். அவர் சபாநாயகர் அறையில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இப்போது இந்த வாக்கெடுப்பு மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செங்கோட்டையன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்துக்கிட்டார், வாக்கெடுப்பில் கலந்துக்கிட்டு அதிமுகவுக்கு சாதகமாக செயல்பட்டிருக்கார். இந்த மனமாற்றத்துக்கான காரணம் என்னன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதற்கு மிக முக்கியமான காரணங்கிறது KP முனுசாமி நடத்திய பேச்சுவார்த்தை தான் அப்படின்னும் சொல்லப்படுது. சட்டமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி நடத்திய ஆலோசனை கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்தார். சட்டப்பேரவையில் கலந்து கொண்டார். கேள்வி நேரம் தொடங்கியதும் அப்போது KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, கடம்புராஜு உள்ளிட்டவர்கள் செங்கோட்டையன் கிட்டே பேசியிருக்காங்க. ஏன்னா தொடக்கத்தில் செங்கோட்டையன் இந்த வாக்கெடுப்பில் கலந்துக்க வேணால் புறக்கணிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்ததாகவும், அதற்கு பிறகு இந்த மிக முக்கிய தலைவர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் சொல்லப்படுது. அப்போது செங்கோட்டையன் பல விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருந்திருக்காரு. அந்த 5 பேர் கொண்ட அணிக்கிட்ட பல விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அப்போ இவங்க முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் செங்கோட்டையன் கிட்ட பேசும்போது தீர்மானத்துக்கு நீங்கள் ஆதரவாக பேசணும், அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக நீங்கள் பேசணும், ஏன்னா இது வந்து நம்ம மிக முக்கியமான ஒரு தீர்மானம், இது நீங்கள் எதிராக போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும், அது தேவையில்லாமல் கட்சிக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அப்போது செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, கடந்த 1 மாதமாகவே எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியலை நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, கட்சியில் எனக்கு எதிராக நான் சார்ந்த மாவட்டத்தில் சில பேரை எனக்கு எதிராக திருப்பிவிடக்கூடிய வேலை எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இருக்கிறதா அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னதாக கூட சொல்லப்படுது. அப்போ கட்சியில் எனக்கான மரியாதை தான் என்ன,
நான் பார்த்து வளர்ந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் பேசியதாக கூட தகவல்லாம் வெளியேற்றிருக்கும். அப்படி இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னதாக கூறப்படுது. உடனே முன்னாள் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க இல்லையா செங்கோட்டையன்கிட்ட. அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகே இது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், இந்த பிரச்சனை நம்ம எப்படி சரி பண்ணிடலாம், இது வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரியும் உங்களுடைய ஆதங்கத்தில் நிச்சயமாக நியாயம் இருக்குது. அதை திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுவோம், நீர் அடித்து நீர் விலகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உட்கட்சி பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு நீங்கள் ஆதரித்து வாக்களிக்கணும், மீதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 நிமிடம் அந்த சட்டப்பேரவை நடக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட இந்த கேப்லேயே ஒரு 5 நிமிடம் இந்த பரபரப்பான ஒரு பேச்சுவார்த்தையானது போயிருக்குன்னு சொல்கிறாங்க. கேபி முனுசாமியினுடைய சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு திரும்பவும் செங்கோட்டையன் தீர்மானத்துக்கு ஆதரவாக அதிமுகவுக்கு ஃபேவராக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவினுடைய கொறடா, அதிமுக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்கணும், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு அதிமுக கொறடா உத்தரவு போட்டிருக்காரு. அதை மீறி செங்கோட்டையினாலோ இல்லாட்டி ஓபிஎஸ்ஸாலோ செயல்பட முடியாது. ஒரு வேளை அப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா கொறடா உத்தரவை மீறினால் எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் செய்ய அதிமுக தரப்பில் வலியுறுத்தவும் முடியும். இது எல்லாமே தான் செங்கோட்டையினுடைய இந்த மனமாற்றத்துக்காகவும் அவருடைய செயல்பாட்டுக்காகவும் பின்னணி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது.